முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இவ்வளோ நாள் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தேன். மாஸ்டர்பேஷன்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சஃபரிங்லாம் ஏற்பட்டது. ஸோ நான் ஐ வெண்ட் 1 week விதவுட் மாஸ்டர்பேஷன். நான் 5 days அது இல்லாமல் பண்ணிட்டேன். சோஷியல் ட்ரெண்டு தான், வெஸ்டர்ன் யூரோப்பியன் ட்ரெண்டு. பட் நம்மளுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். கான்செப்சுவலி இப்போ நிறைய பேருக்கு நோட் நவம்பர் தெரிஞ்சதுனால குட் வே ஃபார் மென் டு ஸ்டாப் மாஸ்டர்பேட்டிங். ஆர் மென் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் அ வீக் இல்லை த்ரைஸ் அ வீக் மெனி பீப்புள் டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அதான் அதோட ப்ராப்ளம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்போஷர் அப்படி இருக்குது. செக்ஷுவல் டிசைர் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக வருங்க. மோர் ஸோ ஃபார் உமன் ஹேவ் மோர் டிசைர் தென் மென். மாஸ்டர்பேஷன் ஷுட் பி யூஸ்ட் லைக் அ வாக்கிங் ஸ்டிக். ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்லேவாக இருப்போமா அல்லது ஸ்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தாங்க விஷயம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வாட் இஸ் மாஸ்டர்பேஷன்? மென் ஆர் உமன் எராட்டிக்கா இல்லை செக்ஷுவல் மெட்டீரியல் பார்க்குறாங்கன்னா வாட் ஆர் தே ஆக்சுவலி டூயிங்? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் வாயரிசம். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நவம்பர் வந்துட்டாலே இந்த நோ நெட் நவம்பர் அப்படின்ற டாபிக் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் திஸ் ட்ரிபிள் என்? இது இந்த பசங்களுக்கு மத்தியில் ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்காக போகுது? நம்ம ஒரு 1 month ஃபுல்லாக மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தால் அப்படி என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதில் ஆக்சுவலாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா, ஆர் இஸ் இஸ் அ ட்ரெண்டிங் டிக்டாக் ஹேக்? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு யாரோட ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்டர் ஷா. ஸோ டாக்டர் ஷா துபேஷ் கிட்ட இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இந்த ட்ரிபிள் என் நோ நெட் நவம்பர் அப்படின்றது நவம்பர் வந்துட்டாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஆக்சுவல் சயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியல் ட்ரெண்டுங்க. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கான்செப்ட். இந்த சிமிலர் டு வாட்ஸ் கால்ட் அஸ் அந்த NoFap டெக்னிக் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது ஒரு சப்ரெடிட் கம்யூனிட்டியாக ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் போய் இவ்வளோ நாள் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தேன். மாஸ்டர்பேஷன்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சஃபரிங்லாம் ஏற்பட்டது. ஸோ நான் ஐ வெண்ட் 1 week விதவுட் மாஸ்டர்பேஷன். நான் 5 days அது இல்லாமல் பண்ணிட்டேன். ஐ ஃபீல் பெட்டர், ஐ ஃபீல் மோர் எனர்ஜைஸ்ட், I feel more strong, my testosterone has increased-ங்கிற ஒரு சின்ன ஒரு subreddit community. NoFap, I think NoFap has more than 10 lakh members. That particular subreddit community is highly active. So அந்த மாதிரி No Nut November is a spin-off of the NoFap technique or the implementation of the NoFap technique. Social trend தான், Western European trend. But நம்மளுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். So maybe many people can, since No Nut November has become quite popular as a conceptually இப்போ நிறைய பேருக்கு No Nut November தெரிஞ்சதுனால it will be a good way for men to stop masturbating or to take a resolution to stop during that particular month. ஒரு ட்ரையல் அட்டெம்ப்ட்டுக்கு இட்ஸ் யூஸ்ஃபுல். அதான் அதோட விஷயம். ஸோ இப்போ பசங்களில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பசங்களில் எத்தனை பசங்களால மேக்ஸிமம் ஒரு 5 days மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்க முடியும்? 5 days abstinence நீங்கள் சொல்கிறது விதவுட் மாஸ்டர்பேஷன்னா மேபி அபவுட் 10%. 10%. ஆமாம், 10 to 15% ஆஃப் மென்னுக்கு மட்டும்தாங்க அந்த ஒரு அபிலிட்டி டு புட் அப் வித் செக்ஷுவல் டிசைர். ஏன்னா இட்ஸ் ஆல் செக்ஷுவல் டிசைர் பேஸ்ட் இல்லைங்க, இட்ஸ் ஆல் டிசைர் பேஸ்ட். நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்ஷுவல் ஸ்டிமுலை, ரோடில் போடுற ஆட்ஸ், ரோடில் போனால் நீங்கள் பார்க்குற பெண்கள் இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலி ஒருத்தரோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பொறுத்து இருக்குது. விதவிதமான ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலை கண்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வெரி டிஃபிகல்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டே விதவுட் மாஸ்டர்பேஷன். 5 days abstinence பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு once a month they may do. The remaining 90% of patients, at least 9 out of 10 patients or individuals, we should not call them patients, men பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் அ வீக் இல்லை த்ரைஸ் அ வீக் மெனி பீப்புள் டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அதான் அதோட ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்போஷர் அப்படி இருக்கு. ஸோ ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்கு செல்ஃப் கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க? விச் கரெக்ட் தானேங்க. இட் இஸ் லிங்க்ட் வித் கான்செப்சுவலி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தானே. இப்போ டிசைர் நம்ம என்ன பண்ண முடியும்? செக்ஷுவல் டிசைர் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக வருங்க. மோர் ஸோ ஃபார் women have more desire than men. But the desire can be built on one individual for women. மென்னுக்கு desire ஒரு பெண் மேலே வரும் போகும், இன்னொருத்தர் மேலே வரும் போகும். டிசைருக்கு the only way
இஸ் டு கண்ட்ரோல் இட் ஆர் ரெகுலேட் இட். நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து நம்மளோட பாடி சர்க்கிட்ஸ், நம்மளோட சிஸ்டம், வேர் ஆல் செக்ஷுவல் பீயிங்ஸ் ஃபண்டமெண்டலி. பட் வி ஹேவ் டு ஜஸ்ட் கீப் இட் ரெகுலேட்டட். அதாவது ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே அதை வச்சுக்கணும். இல்லை ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், ரைட்? யூ கீப் இட் தேர் and then take it to marriage and go. So that's why the concept of self control and growth. So ஒரு ஆண் வந்து அவரோட sexual desire, food eating behavior, sleep requirement, all other things that constitute a human life or what's called as life, control பண்ணி கொண்டு போகும்போது அவருக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு growthம் நல்லா இருக்கும். inappropriate desire வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தான் நீங்க சூழ்ச்சிகள் நீங்க உருவாக்கிக்கிறீங்க. உங்க சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும். என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, செக்ஷுவல் டிசைர் ரெகுலேட் பண்ண முடியல, ஹி வில் பிகம் அடிக்டட் டு பார்னோகிராஃபிக் கண்டென்ட். டெய்லி மாஸ்டர்பேஷன் பண்ணுவார், டெய்லி ரோட்டில் போகிற பெண்களை வந்து தப்பாக பார்ப்பார், இல்லை செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸாக அந்த பெண்களை பார்ப்பார், ஹியூமன் பீங்காக பார்க்க மாட்டார். மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸில் நுழைஞ்சு பிரேக்கப் ஆகி ரூவன் ஆகி வருவார். ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன். அதான் ஒரு விஷயம். ஒரு மென் ரீஸ்டெயின் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ரீஸ்டெயின் பண்ணிக்கணும்னா வாட் ஆர் த பெஸ்ட் மெத்தட்ஸ்? இந்த ரெஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலி ஆல் மென் ஷுட் என்கேஜ் இன் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ். தட்ஸ் 45 minutes a day. செகண்ட் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் ரிச் மீல்ஸ் நைட்டில் மெயினாக சாப்பிடக்கூடாதுங்க. பிகாஸ் அது என்ன பண்ணுன்னா, ஜென்ரலி இன்னைக்கு வந்து ஃபுட் வந்து பேக்கேஜ் ஃபுட், ஹைலி எனர்ஜி டென்ஸ் ஃபுட் தாங்க கிடைக்குது. இது வந்து நம்ம ஹெவியாக எஸ்பெஷலி நைட்டில் ஆஃப்டர் 7 o'clock கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு செக்ஷுவல் டிசைரும் தாறுமாறாக வரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் ரிச் diet, that means கண்டிப்பாக 4 to 5 eggs a day. You have to start, for a man at least, eggs and cheese வந்து டெய்லி டயட்டில் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் சாப்பிடும்போது அகைன் டிசைர் ரெகுலேஷன் will be better. ஃபோர்த் வந்து மாஸ்டர்பேட்டரி பிஹேவியர். நான் வந்து இன்னொரு ஹியூமன் பீங்கை ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்து ஐ எம் நாட் கோயிங் டு மாஸ்டர்பேட் ஒரு கருத்து, ஐ எம் நாட் சம்மன் who will look at another human being engage in sexual activity. I am not that personங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்ம உருவாக்கிக்கணும். அது எப்படின்னா, டெய்லி பை ரைட்டிங், டெய்லி ஒரு ஜேர்னல் எடுத்து யூ ஹேவ் டு ரைட் வாட் யூ பிலீவ் ஃபர்ஸ்ட். எழுதி வச்சிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் பில்டிங் அ குட் ஹேபிட். டெய்லி வாக்கிங் போகிறது, கரெக்டாக ஈட் பண்ணுறது, கரெக்டான விஷயங்கள் பார்க்குறது, கரெக்டான விஷயங்கள் கன்சியூம் பண்ணுறது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர்பேஷன் கண்டென்ட், மாஸ்டர்பேஷன் முடிஞ்ச அளவுக்கு யூ மஸ்ட் அவாய்ட். முடியவே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க மீன்ஸ் எப்போவாது once in 2 months, once in 3 months இஸ் த லீஸ்ட், இஸ் த லெஸர் ஈவில். ஏன்னா நீங்கள் மென்னுக்கு வந்து நீங்கள் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தெரிச்சு போய் எங்கேயாவது மசாஜ் பார்லர், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், எஸ்கார்ட் கேர்ள்ஸ் இங்கே போயிடுவாங்க. எஸ்பெஷலி when they are not able to find a good female partner and if they are alone for many years, 2 years 3 years, ஒரு ஆண் வந்து ரூமில் தனியாக இருக்காரு, பசங்க மட்டும்தான் கூட இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவுட்புட் பிஹேவியர், செக்ஷுவல் பிஹேவியர் வந்து அவுட்புட் ஆகும் இது கண்ட்ரோல் பண்ணும்போது. அப்போ அது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் when the patient is not able to control, then maybe once in 3 months, once in 4 months எப்போது வெண்ட் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியதான். Masturbation should be used like a walking stick. ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்லேவாக இருக்கோமா அல்லது ஸ்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தாங்க விஷயம் அதில். ஸோ இட்ஸ் த மாஸ்டர் சர்வெண்ட் கான்செப்ட். எது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லை நம்ம அது கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிற மட்டும்தான் இதில் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ டீல் வித் ஆல் திஸ். ஸோ இந்த ட்ரிபிள் என் பற்றி சில மித் ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி, இது வந்து மித்தா இல்லை ஃபேக்டான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சீமன் ரிட்டென்ஷன் கிவ்ஸ் சூப்பர் பவர்ஸ். தட்ஸ் அ மித்துங்க. சீமன் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் கிவ் சூப்பர் பவர்ஸ். டோபமின் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் இட் வில் மேக் இட் more available. ஏன்னா the problem when an individual engages in excessive masturbation என்ன ஆகும்னாங்க, டோபமைன் withdrawal நடக்கும். டோபமைன் withdrawal வரும்போது ஹாப்பினஸ் வந்து அந்த இண்டிவிஜுவல் விட்டுட்டு போயிடும். ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இல்லை, அதாவது எப்படின்னா யூஆர் ஃப்ளட்டிங் யுவர் பிரெயின். இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பேஷண்ட் எடுக்கிறீங்க, அவர் பார்னோகிராஃபிக் கண்டென்ட் கொடுக்குறீங்க, அன்னைக்கு மாஸ்டர்பேட் பண்ணுறாரு, அவரோட பிரெயினில் என்ன நடக்கும், டோபமைன் will get flooded ஆகி அந்த 30 seconds இல்லை 1 minute இல்லை 2 minutes he'll be very happy during that act. Post that dopamine drain ஆயிடும். It's like opening the sewage drain, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி சிஸ்டமில் போயிடும். அப்போ டிப்ரெஷனில் போயிடுவார். அண்ட் தென் அந்த டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் திருப்பி அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியே திருப்பி he will masturbate. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னிக்கலி, when we withdraw that, அந்த டிசைர் வந்து இந்த dopamine is called the molecule of more. இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரிகர்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது எக்ஸைட்டிங்காக வருது, ஒரு ஆன்டிசிபேட்டரி பிஹேவியர், ஒரு எக்ஸைட்டேஷன், ஒரு புக்கும் இருக்குது. இட்ஸ் கால் த டோபமைன் த மாலிக்யூல் ஆஃப் மோர்னு ஒரு புக் இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் ஆல் பேஷண்ட்ஸ் ஆர் வியூவர்ஸ் டு வாட்ச் டு ஸ்டடி தட் புக். ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பிஹேவியர் முடிச்ச பிறகு ஆனால் அது ட்ரெயின் ஆகிடும், அதோடு அது போயிடும். இப்போ ஒரு புதுசாக ஒரு அலையன்ஸ் பார்க்குறோம், அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் இட் வில் பி எக்ஸைட்டிங். இல்லை புது ரிலேஷன்ஷிப் நம்ம தேடி போகிறோம். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் என்டர் ரிலேஷன்ஷிப் பிரேக் அவேனா ஃபார் தட் எக்ஸைட்மெண்ட், இட்ஸ் கிரேட். இல்லை கேஷுவல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஏன் அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது, when you casually engage with someone and forget, your brain is flooded with dopamine. That's not love, that's not affection, that's different, this is different. அதுதான் அதோட விஷயம். Next one வந்து not ejaculating improves gym performance. Yeah, so that's the whole idea. Reflects on the first question. அப்போ எஜாகுலேஷன் பண்ணல ஒரு இண்டிவிஜுவல் வந்து NoFap எங்கேஜே பண்ணாத போது என்ன ஆகும்னா, இந்த டோபமைன் வந்து பிரெயினில் வந்து ஃப்ளட் ஆகி
வித்ட்ரா ஆகிற சைக்கிள் வந்து ஓடியும். ஸ்டேபிள் லெவல்ஸ் ஆஃப் டோபமைன் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கும். கோல் செட் பண்ண முடியும். அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டோஸ்டரோனும் பிளட்ல வந்து பில்ட் ஆகும். நாட் எஜாக்குலேட்டிங் இம்ப்ரூவ்ஸ் மசில் growth. கரெக்ட். அகேன் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் த செகண்ட் கொஸ்டின். ஸோ டெஸ்டோஸ்டரோன் ஏற என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி மசில் growth இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் வந்து பெட்டராக இருக்கும். தட்ஸ் த ஹோல் ஐடியா. Abstinence increases focus and productivity. Definitely. Abstinence definitely increases focus and definitely increases productivity, and it's again linked not just to dopamine. There are other molecules like serotonin in the brain and a lot of other neurohormones. அது எல்லாமே பிரெயின் மீடியேட்டட் ஈவெண்ட்ஸ். அதாவது மூளையில் வந்து உங்களோட ஹார்மோனல் இன்டீரியர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ abstinence is very very good. Masturbation causes low energy and hair loss. ஹேர் லாஸ் கிடையாதுங்க. தட் இஸ் அ மித். என்ன ஸ்டடீஸ், ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து நிறைய ஒரு த்ரைஸ் அ டே பண்ணுறாருன்னா ரத்தத்தில் வந்து அப்போதைக்கு டெஸ்டோஸ்டரோன் ஏறும். டெஸ்டோஸ்டரோன் ஏறும்போது ஹேர் ஃபால் ஆகும். பட் தட் இஸ் வித் எக்ஸ்ட்ராடினரிலி எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன். அது சம் பேஷன்ஸ் ரிப்போர்ட் ஹேர் லாஸ் வித் எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன். தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஆன்சர். லோ எனர்ஜி இஸ் ட்ரூ. லோ எனர்ஜி வந்து இந்தியன் மெனுக்கு தெர் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் தாட் சிண்ட்ரோம். இது நிறைய டாக்டர்ஸ்க்கும் தெரியாது. இட்ஸ் அன் ICD-10 டிசீஸ் கண்டிஷன். நான் நிறைய வீடியோஸில் அதை பேசியிருக்கேன். அப்போது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இந்தியன் மேன் டிப்பிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அ வீக் இல்லை ஒன்ஸ் இன் ட்வைஸ் அ வீக் மாஸ்டர்பேட்டரி பிஹேவியரில் எங்கேஜ் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், இந்த தாட் சிண்ட்ரோம் வந்துடும். தாட் சிண்ட்ரோமில் என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல் பிரச்சனை, ஃபீலிங் வெரி டயர்டு, லோ அண்ட் வீக், லாஸ் ஆஃப் மசில் மாசு, ஆண் குறி வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு வந்து சைஸ் சுருங்கி போகிறது, முதுவலி, கண்ணுக்கீழே டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் சேர்ந்து வரும். அந்த மாதிரி மென் தாட் சிண்ட்ரோம் வந்துட்டாலே மேரேஜ் அவாய்ட் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்லையும் அவங்களால ஈடுபாடு பண்ண முடியாது, cannot engage. ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் மாஸ்டர்பேஷன். அப்போ நம்ம வந்து அந்த when we avoid masturbation, when we avoid that and when we fix the Dart syndrome that Indian men commonly develop, overall performance including gym performance, including work performance, productivity, relationship quality எல்லாமே improve ஆகும். We have seen that with patients. No nut November improves confidence. Definitely. Well, it's not no nut November technically. No masturbation improves confidence. No nut November can be used as a good month to start the habit if it is something you believe in. But ideally வந்து பார்த்தீங்கன்னா, if a patient, if an individual decides not to masturbate, belief structure clear-ஆ இருக்கணுங்க. The individual has to write down that he is not someone who looks at two other human beings as sexual objects. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், what is masturbation? Men or women erotica இல்லை sexual material பார்க்குறாங்கன்னா what are they actually doing? யோசிச்சு பாருங்க. It's a form of digital voyeurism. அதாவது ஒரு ரெண்டு ஹியூமன் பீங்கை வந்து ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து வேற எங்கேயோ தாமத்தியோடு வைக்கிறது நீங்கள் ஒளிஞ்சு பார்க்குற மாதிரிங்க. அது இது நிறைய பேருக்கு அந்த கான்செப்சுவல் திங்கிங் இங்கே they don't see it like that. So it is generally better not to look at other people doing it. You engage in it with a stable partner. அதுதான் நம்ம சொல்றது. Best to avoid.